திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் கொட்டுக்காளி. கூழாங்கல் என்ற படம் மூலம் சர்வதேச கவன ஈர்ப்பை பெற்ற இயக்குனர் PS வினோத்ராஜ் இயக்கியிருக்கும் இன்னொரு விருதுகளுக்கான படம் கொட்டுக்காளி. சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்து கொள்ள மிக சரியான படம் இது. கதைநாயகனாக சூரி நடித்தாலும் சிவகார்த்திகேயன் தயாரித்ததாலும் கமர்ஷியல் ரசிகர்களை நோக்கி இந்த படம் ஒரு கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிறது. ஆனால் இதில் கமர்ஷியல் படத்திற்கான எந்த சமாச்சாரமும் கிடையாது. சூரி நடித்திருக்கிறார் என்பது தவிர சூரியும் ஒரு கலைப்படைப்புக்கான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கமர்ஷியல் பட ரசிகர்களை கொட்டுக்காளி ஈர்ப்பால் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ரசிக்கின்ற குத்துப்பாட்டு, 4 ஃபைட்டு, 2 டூயட்டு என்கிற சமாச்சாரம் எல்லாம் இதில் இல்லை. ஏன், படத்திற்கு இசையே இல்லை. காட்சிகளின் நகர்வுக்கு ஏற்ப உண்டாகின்ற சப்தம்தான் இசை. மதுரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் மீனாவுக்கு அண்ணாபெல் எப்போதும் வெறித்து பார்த்தபடி இருக்கிறார். அவருக்கு பேய் பிடித்திருக்குமா என்று குடும்பத்தினர் நினைக்கின்றார்கள். எனவே அந்த வட்டாரத்தில் பிரசித்தி பெற்ற பேயோட்டி சாமியாரிடம் மீனாவை அழைத்து செல்கின்றனர். மீனாவின் வருங்கால கணவன் பாண்டி, சூரி மற்றும் அத்தை, மாமன், அப்பா, அக்கா, தங்கை என்று ஒரு ஆட்டோ, 2 டூவீலர்களில் குடும்பத்தார் புடைசூழ அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் செல்லும் வழியில் நடக்கின்ற சம்பவங்களே திரைக்கதைக்கான நகர்வு மற்றும் அவர்களுக்குள் நடக்கும் சம்பாஷணைகள், உரையாடல்களே படத்திற்கான விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றன. கதைநாயகி மீனாவுக்கு உண்மையாகவே பேய் பிடித்திருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காதலின் சேட்டையா, மீனாவின் பிரச்சனை தீர்ந்ததா என்பதே மீதி கதை. படம் 1 மணி 40 நிமிடம்தான். ஆனால் தியேட்டரில் உட்கார்ந்து பார்க்கின்ற அளவுக்கு நம்ம ரசிகர்களுக்கு பொறுமை இருக்குமா என்று தெரியவில்லை. மிக சிறிய படம்தான். ஆனாலும் கூட அந்த காட்சியின் நகர்வு மெதுவாக தான் நகர்கின்றன. சில காட்சிகள் அந்த படத்தில் மிகவும் ரசிக்க வைத்த ஒரு காட்சி என்றால், இவர்கள் செல்லுகின்ற ஆட்டோ ஒரு ஜல்லிக்கட்டு காளை ரோடில் குறுக்கிட்டு நிற்கின்றது. அதை கண்டு அப்படியே ஆட்டோ நின்று விடுகிறது. இளைஞர்களும் மற்றவர்களும் போய் அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை விரட்டி பார்க்கிறார்கள். அது பாய்ந்துதான் வருகிறது. அப்போது அந்த மாட்டுக்குரியவரின் வீட்டுக்கு சென்று போய் வந்து மாட்டை பிடித்து செல்லும்படி கூறுகிறார் பெரியவர். அந்த மாட்டுக்குரியவர் வீட்டுக்கு சென்று சொன்ன பிறகு ஒரு குட்டி பெண், சுமார் ஒரு 10 வயதுக்குள் 8 வயதுக்குள் இருக்கும் ஒரு குட்டி பெண் வந்து அந்த காளையை, முரட்டு காளையை வெறும் கையால் பிடித்து கொண்டு, என்ன நீ ஏன் இப்படி ரோடில் வந்து எல்லாம் வழிமறித்து தகராறு செய்கிறாய்? இப்படியே செய்தால் உன்னை அப்பா சந்தையில் விற்று விடுவார். பிறகு என்னோடு விளையாடுவதற்கு யார் இருக்கிறார்கள் சொல் என்று அந்த மாட்டோடு அந்த குட்டி பெண் பேசிக்கொண்டு செல்வதை ரசிக்க முடிகிறது. ஜல்லிக்கட்டு காளைகள் இப்படி மக்களோடு ஒன்று இருப்பார்கள், அன்புக்கு கட்டுப்படுவார்கள் என்று அந்த காட்சியில் புலப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர். தியேட்டரில் சென்று இந்த படம் பார்க்கின்ற பொறுமையும் அதை புரிந்து கொள்கின்ற தன்மையும் நம்முடைய ரசிகர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இது ஷார்ட் பிலிம், ஆர்ட் பிலிம் என்பது போல இது பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு விருதுகளை பெறுகின்ற வகையைச் சேர்ந்த இந்த திரைப்படம். இது தியேட்டரிக்கல் படம் இல்லை என்பதுதான் குறை. மற்றபடி சூரி நடித்திருக்கிறார் என்பதற்காக தியேட்டருக்கு வந்து பிறகு அவர்கள் வெறுத்து போவார்கள் என்பது மிக மிக உண்மை. ஒரு காட்சி பார்ப்பார்கள், அடுத்த காட்சி ஐயா உட்கார முடியவில்லை என்று சென்று விடுவார்கள். காரணம், காட்சியின் நீளம், காட்சி அப்படி ஒரு கேமரா நின்று கொண்டிருக்கும், காட்சி அப்படி ஒருவர் நடந்து போய்கொண்டே இருப்பார். இதையெல்லாம் ரசிக்கின்ற தன்மை தியேட்டரிக்கல் ரசிகர்களுக்கு கிடையாது. எனவே சூரியின் முதல் 2 வெற்றி படத்தை கொடுத்த சூரிக்கு இது 3வது வெற்றி படமாக அல்ல, நடிப்புக்கான பேர் சொல்லும் படமாக இருக்கும் என்றுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.